தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம், சலாம் அலைக்கும். நான் தான் காகோபால் பேசுகிறேன். நேத்திக்கு நம்மளுடைய குவைத் அரசாங்கம் ஒரு அறிக்கை விட்டுருந்தாங்க. ஆஸ் ஃபார் த பாம் ரிலீஸ் ரிலேட்டட் டு த பாம் எப்படி ரிலீஸ் வாங்கிறது, அது யாருக்கெல்லாம் அந்த ரிலீஸ் வாங்க முடியும், அதனுடைய கட்டணம் எவ்வளவு அப்படிங்கிறத நேற்று அறிவித்தாங்க. பட் இருந்தாலும் நான் கொஞ்சம் பிஸியாக நேற்று இருந்ததால் என்னால் பதிவு செய்ய முடியல. அதனால தான் நான் அக்டோபர் 1 இன்னைக்கு நான் பதிவு பண்ணுறேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதாவது நீங்கள் குவைத்துக்கு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் விசாவில் நீங்கள் வேலைக்கு வந்திருந்தால், அந்த வேலை முடியும் தருவாயில் இருக்கும்போது நீங்கள் ஒரு வருடம் முடித்திருக்க வேண்டும். அந்த வேலை ப்ராஜெக்ட் முடிந்த பிறகு உங்களுக்கு என்ஓசி, எந்த ப்ராஜெக்ட் மூலியமாக நீங்கள் வந்தீர்களோ, எந்த கவர்மெண்ட் செக்டார் மூலியமாக நீங்கள் வந்தீர்களோ, அந்த கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் முடிந்து விட்டது என்று உங்களுடைய கம்பெனிக்கு ஒரு என்ஓசி கொடுப்பார்கள். அதாவது இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிடுச்சு, இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, அப்படியே இதுக்கான ஸ்டாஃப்லாம் கிளியர் பண்ணி நாட்டுக்கோ இல்லை லோக்கல் ரிலீஸ்க்கோ அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ஓசி கிளியரன்ஸ் ஃப்ரம் த ப்ராஜெக்ட் டிபார்ட்மெண்ட். அதாவது இங்கே நிறைய இருக்குது. கேஓசி இருக்குது, கேஎன்பிசி இருக்குது, என்னது ஹவுசிங் வெல்ஃபேர் இருக்குது, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இருக்குது, மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் இருக்குது, மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் இருக்குது. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் வந்திருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் அந்த வந்த வேலை முடிந்த பிறகு என்ஓசி பெற்றுக்கொண்டு, அந்த என்ஓசி பெறுகின்ற நேரத்தில் நீங்கள் ஒரு வருஷத்தை குவைத்தில் முடித்திருக்க வேண்டும். அதனுடைய டிரான்ஸ்ஃபர் ஃபீஸாக 350 KD கவர்மெண்ட் சார்ஜ் பண்ணுறாங்க. பாம் 2, அதாவது ப்ராஜெக்ட் 2 பாம் 2 பிரைவேட் செக்டார். ஸோ அதன் பிறகு நீங்கள் செய்ய வேண்டியது 75 தினார் நீங்கள் கட்ட வேண்டும். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா 425 KD வரும் அந்த லோக்கல் டிரான்ஸ்ஃபர் பெறறதுக்கு. ஸோ இது ஒரு நல்ல கம்பெனியாக பார்த்து நீங்கள் நல்ல ஒரு பொசிஷன், அதாவது டெக்னீஷியனோ இல்லை இன்ஜினியரோ இல்லை எந்த பொசிஷன் இருந்தாலும் நீங்கள் இதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஒரு சில கம்பெனிகள் அந்த சார்ஜஸை கம்பெனி ஏற்றுக்கும். ஒரு சில கம்பெனி அந்த சார்ஜஸ் 425 KD ஸ்டாஃப் உடைய உங்களுடைய சேலரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணுவாங்க. அது என்னங்கிறத உங்களுடைய டேர்ம் ஆஃப் கண்டிஷனில் நீங்கள் பேசிக்கிங்க கம்பெனியில். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் சேலரியும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஜாப்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் கம்பெனியை தேர்வு செஞ்சுக்கிங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. ஏன்னா முன்னாடிலாம் 5 வருஷத்துக்கு ஒரு நட தான், இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு நட தான் ப்ரொஜெக்ட் சூன் மாறும் அப்படிங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஷேக் ஃபைசல் அவர்கள் நல்ல ஒரு நல்ல திட்டமாக குவைத்தில் அறிவிச்சிட்டு இருக்காங்க. உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். இதே மாதிரி ஒரு ஆஃபர், இது ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. பட் குவைத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மக்களும் நல்ல செல்வம் செழிப்போடு இருக்க வேண்டும் என்று இந்த கவர்மெண்ட், இந்த ஷேக் எல்லோருமே விரும்புறதின் காரணமாக இது மாதிரி புதிய புதிய திட்டங்கள் வருகிறது. உண்மையிலே சொல்லப்போனால் அந்த காதிம் டு ஷூன், அதாவது வீட்டு பணியாளர்களிலிருந்து கம்பெனி பணியாளர் சேர வேண்டியதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்னுடைய வீடியோ பார்த்து விட்டு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் வாய்ப்பு பெற்றேன்னு நன்றி தெரிவித்தீங்க. அதுபோல் நம்மளுடைய சகோதரிகள் யாராவது இந்த ப்ராஜெக்ட் 2 பிரைவேட் செக்டார் மாறணும் அப்படின்னாக்கா இதை பற்றின டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். பாருங்கள், கேளுங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் தகவல் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னாக்கா கொடுக்கப்பட்டிருக்கிற கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் உதவி செய்ய என்றும் காத்திருக்கிறேன். நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.